நமஸ்காரம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். ஞானம் என்று ஒரு தகவல். சைனாவிலே கன்ஃபூஷியஸ் பற்றி எல்லோருக்கும் தெரியும். அவருடைய கொள்கைகள் பலரால் பின்பற்றப்பட்டன அந்த காலத்தில். அப்பொழுது அதே போல் லாவோசு என்ற சைனத்து ஞானியும் அவருடைய ஞான போதனைகளும் நிறைய பேருக்கு தெரியும். மிகவும் உயர்ந்த ஞான கருத்துக்கள் என்பதை விட அதை போதனைகள் என்று சொல்லலாம். அப்பொழுது அவருக்கு அந்த கன்ஃபூஷியஸோட ஒரு சீடர் ஒரு கிராமத்திலே சென்று கொண்டிருந்தார். அந்த வயல் பக்கம் சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு வயதானவரும் அவருடைய பையன் இருவருமே ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மாடுகளையோ குதிரைகளையோ பயன்படுத்தவில்லை. மாறாக அவர்களே அந்த ஏற்றத்தை உபயோகித்து தண்ணீரை ஏற்றி இறைத்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த உடனே அந்த சீடர், அவர் கன்ஃபூஷியஸோட சீடர் ஆயிற்று, அவர் சொன்னார், ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள்? நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, நீங்கள் அந்த மாடுகளையோ அல்லது அந்த குதிரைகளையோ பயன்படுத்தலாமே என்று சொன்னார். கேட்டார். அப்பொழுது அந்த வயதானவர் அவரை தனியாக அழைத்த, ஐயா, நீங்கள் சென்று விடுங்கள். என்னுடைய மகன் இருக்கும்பொழுது அவனுடைய எதிரே எவ்வாறு சொல்லாதீர்கள் என்று சொன்னார். அதற்கு சீடர் கேட்டால், ஏன் அவ்வாறு சொல்லுகின்றீர்கள்? நான் நல்லது தானே சொல்லுகின்றேன் என்று. உங்களுடைய வேலை பளுவை குறைக்கலாமே என்று தானே நான் சொன்னேன். அதெல்லாம் எந்த ஒரு தவறும் இல்லையே என்று சொன்னார். அதற்கு அவர் சொன்னார், அந்த வயதானவர் சொன்னார், ஐயா, நான் அந்த குதிரைகளையோ அல்லது மாடுகளையோ பயன்படுத்தினால் அவைகளை நான் என்னுடைய தந்திரத்தினால் பயன்படுத்துகின்றேன். அந்த தந்திரமான புத்தி எனக்கு வந்தால் நான் மற்ற விலங்குகளையோ மற்றவரையோ பயன்படுத்தக்கூடிய தந்திரம், கன்னிங்னஸ் எனக்கு வந்துவிடும். அது என்னுடைய மகனுக்கும் வந்துவிடும். என் மகன் ஒரு தந்திரமற்றவன், கன்னிங்னஸ் இல்லாதவன், வெகுளியாக இருக்க வேண்டும், யதார்த்தமானவனாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால்தான் நாங்கள் இருவருமே இந்த ஏற்றத்தை நாங்களே ஏற்றி இறைக்கின்றோம். ஆனால் விலங்குகளை பயன்படுத்துவதனால் அவைகளை நாம் நம்முடைய வசதிக்காக தந்திரமாக பயன்படுத்துவதாக ஆகிவிடும். இது இயற்கைக்கு எதிரானது என்று அந்த வயதானவர் சொன்னார். இதுதான் மனிதனாகிய நாம் எல்லாவற்றையுமே, உலகத்தில் இருப்பவை அனைத்தும் நமக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அதன்படி தந்திரமாக அவை நமக்கு என்ன தேவையோ அவற்றிற்காக அவற்றை பயன்படுத்துகின்றோம். ஆனால் நாம் அவ்வாறு பயன்படுத்தும் போது அந்த விலங்குகளுடைய சம்மதத்தை கேட்டோம் என்றால் இல்லை. ஆனால் நாம யூகித்து கொண்டோம் அவை நமக்குத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றன, நமக்கு அடிமையாக வேலை செய்ய வேண்டும் என்று. ஆனால் இது எங்குமே சொல்லப்படவில்லை. இவை உனக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன, படைக்கப்பட்டிருக்கின்றது எங்காவது சொல்லியிருக்கின்றதா? இல்லையே. ஆனால் நாம் அவ்வாறு தான் செய்கின்றோம். அது இயற்கைக்கு எதிரானது, இறைத்தன்மைக்கு எதிரானது. அதனால்தான் எல்லா உயிர்களையும் தன்னை போல் பாவிக்க வேண்டும் என்று வள்ளலார் சொல்வார். நன்றி, வணக்கம்.